தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெறிநாய் கடித்து சிறுவன் படுகாயமடைந்து உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் வெறிநாய் கடித்து 7 வயது சிறுவன் படுகாயமடைந்து உள்ளார். நாய் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுவன் சசிகுமார் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே வெறிநாய் கடித்து 7 வயது சிறுவன் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே வளப்பக்குடி மெயின் ரோட்டில் வசித்து வரும் காட்டுராஜா இவர் மனைவி பாப்பையா இவர்களுக்கு சசிகுமார் என்ற 7 வயது மகன் இருக்கிறார். காட்டுராஜாவின் மனைவி விட்டு சென்று விட்டார். பாப்பையாவின் சகோதரன் ராஜாவுடன் வசித்து வருகிறார். இவர்கள் இருவருமே திருக்காட்டுப்பள்ளி நீர்வளத்துறை அலுவலகத்துக்கு தூய்மை பணி செய்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை தூங்கி எழுந்தபோது சசிகுமார் தாயார் பார்ப்பதற்கு காவேரி ஆற்று படித்துறையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய்கள் ஒன்று சசிகுமாரை துரத்தி கொடூரமாக கடித்து குதறியது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் இருந்த மக்கள் சசிகுமாரை மீட்டனர். திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் முதலுதவி அளித்து பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி பகுதியில் நூற்றுக்கணக்கான தெருநாய்கள் சுற்றி திரிகின்றன. இதனால் பொதுமக்கள் அன்றாட பாதிப்புக்கும் உள்ளாகி வருகின்றன. இந்த நிலையில் சிறுவனை வெறிநாய் கொடூரமாக தாக்கியதால் குதறியதாலும் பொதுமக்கள் மேலும் பெரும் அச்சத்திலும் உள்ளாகின்றன. நாய்களை கட்டுப்படுத்தி பொதுமக்களை காக்க அரசும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து தொடர்கதையாகவே இருக்கிறது என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றன. நீதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.